ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா குடல் குழம்பு தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதை போட்டின்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் இதை குடலுன்றாங்க. ஆட்டு குடல் போட்டி குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்னா, இப்போ போட்டியை வேக வச்சு குக்கரில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு. இப்போ வேக வச்ச போட்டியை நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் கோஸையும் குக்கரில் போட்டு வேக வைக்கணும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து இந்த மாதிரி தான் பொடியாக கட் பண்ணிக்கணும் குடலை போட்டியை. இப்போ கடலைப்பருப்பில் கோஸை பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. இதை விசில் போட்டு இறக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசாலா போட்டு தாளிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, கடலைப்பருப்பை அலசி குக்கரில் போட்டு இந்த மாதிரி பொடியாக கோஸும் போடலாம், கத்திரிக்காயும் போடலாம். ரெண்டுமே போட்டாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கோஸும் டேஸ்ட்டாக இருக்கும், கத்திரிக்காயும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுதுன்னா, இந்த கடலைப்பருப்பு கோஸ்லேயே வந்து தேவையான அளவு உப்பு மிளகாத்தூளை போட்டு விசில் விட்டுடுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போட்டி குழம்புல புளி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுறாங்க. போட்டி குழம்புல எப்பயுமே வந்து புளி தேங்காய் ஊற்றவே கூடாதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் தேவையான அளவு போடு. கோஸு கடலைப்பருப்புலேயே போட்டல நல்லாயிருக்கும். அதுதான் இதில் போட்டு இப்போ எல்லாத்தையும் இதை வேக வச்சு எல்லாத்தையும் மசாலா போட்டு. காரம் இருக்காது காயத்ரி, கரெக்டாக இருக்கும், எங்களுக்கு தெரியும். இப்போ விசில் போடுமா? விசில் போட்டுரு. வரேன். இப்போ வந்து அந்த கோஸையும் கடலைப்பருப்பையும் நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சாச்சா. இப்போ இதில் இந்த போட்டியை கொட்டி கலக்கும். நம்ம கொட்டி நான் கலர்றேம்மா. இங்கே பார்த்தீங்களா, கோஸும் கடலைப்பருப்பும் இந்த மாதிரி நல்லா பஞ்சாக வெந்த பிறகு அதில் கொட்டி கலருமா. இப்போ அந்த வேக வச்ச தனியாக இருந்த போட்டியை வேக்காடா அவ்வளோ திட்டமாக இருக்கும், கரெக்டாக வரும்மா, அவனுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், இப்போ இதில் கலந்தாச்சா. இப்போ இதை தாளித்து இறக்கிடணும். கத்திரிக்காயும் போடலாம், கடலைப்பருப்பும் போடலாம். மாமா போய் தாளிக்கலாம். வா தாளிக்கலாம், வரேன். சூப்பராக வந்துடும், வா தாளிக்கலாம். ஐயோ, நீ பதிக்கிறதுக்குள்ள ஆக தேவையில்ல. பதிக்கிறாம்மா. அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் போடணும். இஞ்சி பூண்டு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். குடல் குழம்புக்கு எப்பயுமே இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் போட்ட பிறகு வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். தெரியுதா இல்லையா தெரியல. பச்சை மிளகாய் வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு தான் 2 போடணும், நிறைய போட்டால் விறுவிறுன்னும். இதெல்லாம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்களா. அதுக்கு பிறகு எங்கள் அம்மா தக்காளி போடுது. பச்சை மிளகாய் 2 தான் போடணும். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா கொலன்னு வதங்கி வரணும். கொஞ்சம் இதுக்கு வெங்காயம் தக்காளி நிறைய போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கம்முனு. இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் கொலன்னு வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த போட்டியை அதில் கொட்டணும். அம்மா கொட்டு. ஐயோ, அந்த காயத்ரி வேற அலை குத்துங்கிறாம்மா. நீங்க பார்த்தீங்களா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டி குழம்பு செய்யணும். புளி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்காது. இப்படி தான் போட்டி செய்கிற முறையே. நல்லா வெந்தா கிரேவியாக வந்துடுமா. கொத்தமல்லி, கருவேப்பிலை போடு. இப்போ இது எல்லாம் ஒன்றா போல் நல்லா கட்டியாக கிரேவியாக வேகணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுமா. அவ்வளோதான், போட்டி குடல் குழம்பு ரெடி. ஆட்டு இப்படி தான் திக்காக வரணும். போடுமா. ஆட்டு குடல் குழம்பு ரெடி. நல்லா கொதிச்ச பிறகு இறக்கி சாப்பிட வேண்டியது தான்.
எல்லாத்தையும் கலக்கி வை. பார்த்தீங்களா நல்லா கொதிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி. இப்போ நல்லா இதை ஏற்கனவே எல்லாத்தையும் அழுக்காக வேக வச்சதுனால இப்போ எல்லாம் கட்டியாயிடுச்சு. இப்போ இதை இறக்கி சாப்பிட வேண்டியது தான். காயத்ரி, குடல் குழம்பு ரெடி. அல்லாடிங்க அந்தாம்மா அவளுக்கு வச்சு கொடுமா. பாய். துண்டுறவங்க கூட கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுற, உயிரை எடுத்துங்குது. பாய். இரு கொதிக்கிட்டேன், ஒரு கொதி வரட்டும் காயத்ரி. பார்த்தாரேன் இரு ஆயா, ஒரு கொதி. நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குடல் குழம்பு, ஆட்டு குடல் குழம்பு, போட்டி குழம்பு ரெடி. இப்போ இறக்கி சாப்பிட வேண்டியது தான். நல்ல கிரேவி, நல்ல டேஸ்ட். தூக்கி காட்டு, கரண்டியை தூக்கி கலக்கி காட்டு. தண்ணி குழம்பே வராது, திக்கதான். தண்ணியால் குழம்பு வராது, கட்டியாக கலக்கி காட்டி. வீடியோ போயின்னு இதுலேருந்து தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.